ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன், அத்தியாயம் 34. அது மார்கழி மாதம், இருள் கவியும் நேரம். தெப்பக்குளம் நிறைய தண்ணி. அது பெரிய தெப்பக்குளம். வைஷ்ணவி கதறி அழுதார். விதன்யா எங்கே என்று அந்த வேலைக்கார பெண்ணிடம் கேட்க, தண்ணிக்குள்ள என்று அழுதாள். உன் அப்பா சற்றும் யோசிக்காமல் தண்ணிக்குள் குதித்து நீந்தி போனார். முதலில் நடுவில் லைட் கம்பியை பிடித்தபடி தத்தளித்த கிறிஷை தூக்கி கொண்டு வர, அங்கிருந்த 2 ஆண்கள் மார்பு வரை உள்ள தண்ணியில் நின்று தூக்கி வந்த கிறிஷை வாங்கி கொண்டு வந்து கரையில் விட்டார்கள். அப்போ கிறிஷ் அழுது கொண்டே, பாப்பா பாப்பா, பத்ரிமாமா, அதோ அதோ அந்த தாமரைப்பூக்கிட்ட தான் விது மூழ்கினா என்று கத்த, பத்ரியும் அதே இடத்திற்கு சென்று பார்க்க எதுவும் தெரியலை. மசமசவென்று இருட்டுற நேரம். தண்ணிக்குள் இருப்பது எப்படி தெரியும்? அப்போதுதான் உன் அப்பா அந்த தப்பை பண்ணினார். நானும் வைஷ்ணவியும் மேல்படியில் நின்று அழுது கதறிக்கொண்டு இருந்தோம். என் கையில் நீ சின்ன பிள்ளை. உன் அப்பா தண்ணீருக்குள் மூழ்கி விதன்யாவை தேடினார். அதுதான் அவர் செய்த தப்பு. அது மார்கழி மாதம், மாலை நேரம், நல்ல குளிர். உன் அப்பாவிற்கு வீசிங் ப்ராப்ளம் மழைக்காலத்தில் வரும். அதிகமாக இருக்காது, லேசாகத்தான் இருக்கும். ஆனாலும் மூச்சு அடக்கி அவரால் தண்ணிக்குள் 3 வயது சின்ன பெண்ணை தேடுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்படியோ தாமரை கொடியில் சிக்கி அடியில் போகாமல் கிடந்த விதன்யாவை தூக்கிவிட்டார். ஆனால் அவரால் நீந்த முடியலை. காலில் தாமரை கொடி பின்னி கொண்டது. அவரும் முயற்சித்து விட்டு முடியலை என்றதும், விதன்யா சின்ன பெண், கணம் இல்லை. எனவே தன் முழு பலத்தை உபயோகித்து அவளை தன் கையில் வைத்து கொண்டு பலமாக தண்ணியை கீழே தள்ளி உதைத்து எம்பி கோல் போடுவது போல் விதன்யாவை தூக்கி எறிந்தார். அங்கே மார்பளவு தண்ணியில் நின்றிருந்த 2 ஆண்கள் சற்று தள்ளி விழுந்த குழந்தை விழுகவும் ஜாக்கிரதையா போய் குழந்தையை தூக்கி விட்டார்கள். குழந்தை பேச்சு மூச்சில்லாமல் கிடக்க, அம்மா பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க என்று அருகே இருந்தவர்கள் கூற, ஐயோ பத்ரி அண்ணா இன்னும் வரலையே என்று வைஷ்ணவி பதற, டிரைவர் விதன்யாவை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு காரில் சென்றார். பத்ரி எவ்வளவு வேகமாக பிள்ளையை விட்டு வீசினாரோ அதே வேகத்தில் தண்ணீருக்குள் போக தாமரை கொடிகள் அவரை பின்னிக்கொள்ள, அவருக்கு இருந்த வீசிங் ப்ராப்ளம், குளிர், இருள் எல்லாம் சேர்ந்து அவரை வெளியே வரவிட முடியாமல் செய்தது. மேல்படியில் நின்றபடி தேவிகாவும் வைஷ்ணவியும் கதறிக்கொண்டு இருந்தார்கள். இப்போது போல் அப்போது கையில் செல்போன் இல்லாத காலம். கோவிலில் லேண்ட்லைன் எல்லாம் கிடையாது. பத்ரி வெளியே வரவே இல்லை. மருத்துவமனை சென்ற டிரைவர் தான் மற்ற மருத்துவர்கள் மூலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி, அவர்கள் தீயணைப்பு துறைக்கு சொல்லி, அவர்கள் வந்து இறங்கி தேடிய போதும் முதலில் பத்ரியின் உடம்பு கிடைக்கலை. டிரைவர் அலுவலக மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அவர் யோகமித்திரனுக்கு சொல்ல உடனே பறந்து வந்தார். அவர் எப்படி வந்தாலும் அவர் வர ராத்திரி ஆனது. அவர் கண்டது அந்த தெப்பக்குளத்தின் மேல்படியில் தாமரை கொடிகள் சுற்றிய தன் நண்பனின் உடலைத்தான். தன் கணவன் உயிரோடு இல்லை என்று அறிந்த நொடி தன் கணவன் மேலேயே மயங்கிச் சரிந்தாள் தேவிகா. வைஷ்ணவி பிரம்மை பிடித்து போய் இருக்க ஓடி வந்த யோகமித்திரன் கண்டது தன் நண்பனின் உயிரற்ற உடலைத்தான். நொறுங்கி போனார். வாழ வேண்டியவன் இன்று தன் பிள்ளைகளை காப்பாற்ற போய் இல்லாமலே போய்விட்டானே என்ற நிதர்சனத்தை அவரால் தாங்கவே முடியலை. ஆனாலும் நடந்ததுதான், யாராலும் மாற்ற முடியாது. நண்பனின் இறுதி காரியத்தை அவரே முன்னின்று செய்தார். அந்த 3 வயது விதன்யா முதலுதவி செய்ததாலும் உடனே பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்து விட்டதாலும் உயிர் பிழைத்து விட்டாள். தேவிகாவைத்தான் வைஷ்ணவி தன் பிள்ளையை கூட பார்க்க போகாமல் பார்த்து கொண்டார். மகளிடம் ஆயாமா இருப்பதால் இங்கே ஆற்றுவார் தேற்றுவார் இன்றி அழுத தேவிகாவையும் எதுவுமே புரியாமல் அழுத 2 வயது குழந்தை இயலையும் பார்த்து கொண்டார். அதன் பிறகு நாட்கள் ஓடியது. யோகமித்திரன் தன் பிள்ளைகளை காப்பாற்றிய தன் நண்பனை தெய்வமாகத்தான் வணங்கினார். அந்த கோவில் தெப்பக்குளத்தின் மேல்படி அருகே ஒரு கல் நட்டு அதை தன் நண்பனாக அவர் வணங்கி வந்தார். தன் பிள்ளைகளையும் வணங்க வைத்தார். தேவிகாவை யோகமித்திரன் தான் பார்த்து கொண்டார். எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அவளைத்தான் முன்னாடி நிற்க வைத்து செய்வார். விதவை என்று தேவிகா ஒதுங்கினால் என் நண்பன் தெய்வம் என்றால், அவனுடன் வாழ்ந்த நீயும் என் கண்ணுக்கு தெய்வமாகத்தான் தெரிகிறாய் என்றார். 1 வருடம் கழித்து இயலிசையை
அவர் பிள்ளைகள் படித்த பள்ளியிலேயே சேர்த்தார். கிஷோர் இயலை ரொம்ப பிரியமாக பார்த்து கொள்வான். கிறிஷிற்கும் இயலை ரொம்ப பிடிக்கும். விதன்யாவிற்கும் இயலுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். 3 வருடங்கள் இப்படியே போனது. அப்போதுதான் யோகமித்திரனின் நண்பர்களும் அவ்வப்போது கெட் டுகெதர், பார்ட்டி, விழா இப்படி இவர்கள் வீட்டிற்கு வந்து போவார்கள். அந்த வீட்டில் தேவிகாவிற்கும் அவள் பெண்ணிற்கும் இருக்கும் செல்வாக்கை கண்டு நண்பரின் மனைவி ஒருத்தி வைஷ்ணவி கிட்ட திரியை கொளுத்தி போட்டாள். பார் வைஷ்ணவி, இதோ பார் வைஷ்ணவி, உன் புருஷன் உன்னை மதிக்கிறதே இல்லை. அவருக்கு நீ 2ஆம் பட்சம்தான். இப்படியே போனால் அந்த தேவிகா உன் இடத்தை பிடித்து விடுவாள். ஆமாம், சொல்லிவிட்டேன், சுதாரித்துக்கொள் என்று இப்படி அடிக்கடி நேரில் பார்க்கும்போதும் சரி, ஃபோனில் பேசும்போதும் சரி, தேவிகா யோகமித்திரன் பற்றி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தாள். முதலில் அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு என் பிள்ளைகள் உயிரோடு இருக்காங்க என்றால் அதற்கு காரணம் பத்ரி அண்ணா. பாவம் தேவிகா தன் கணவனை இழந்துட்டு இப்ப தனி மரமா நிற்கிறா. சும்மா வாய்க்கு வந்ததை பேசாதே என்று அவளை முதலில் கண்டித்தாலும் வெள்ளை பேப்பரில் ஒரு கரும் புள்ளியாய் அந்த பேச்சு அவள் மனத்திரையில் பதிந்தது. அதன் பிறகு கணவன் செய்யும் அனைத்து காரியங்களிலும் பாசமாக நன்றியாக அவர் செய்வது அனைத்தும் இவள் பார்வைக்கு தவறாகவே பட்டது. முதலில் கணவனிடம் சொல்லி பார்த்தாள். அதை கேட்ட யோகமித்திரன் அதிர்ந்து போனார். என்ன வைஷு, என்ன நீ சந்தேகப்படுறியா என்று அவர் கேட்க, இல்லை, அப்படி இல்லை. ஆனால் நம்ம வீட்டிற்கு வந்து போகிற அத்தனை பேருக்கும் இது தப்பாக தானே படுது. அதுதான் எதுக்காக தேவிகா இங்கே இருக்கணும்? ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவளை அவள் ஊருக்கே அனுப்பிவிடலாமே என்றாள். அதை கேட்ட யோகமித்திரன், அதுக்குள்ள நீ நன்றி மறந்துட்டியா? நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலை என்றவர் அதிர்ந்து போனார். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? அப்ப இத்தனை வருடம் நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்ற யோகமித்திரன் அதன் பிறகு வைஷ்ணவி கிட்ட பேசுறது கூட இல்லை. தேவிகாவை பார்க்கவும் போவது இல்லை. வைஷ்ணவி மூலம்தான் அவர்களுக்கு தேவை என்று தோன்றியதை செய்தார். வைஷ்ணவிக்கு தன் கணவன் மேல் சந்தேகம் துளியும் இல்லை. தேவிகா மேல் எந்த தவறும் அவளுக்கு தெரியலை. ஆனால் இந்த வீட்டில் எந்த விசேஷம் என்றாலும் எது என்றாலும் தேவிகாவை கணவர் முன்னிறுத்துவது அவருக்கு பிடிக்கலை. தன் வீட்டில் தனக்கு மதிப்பில்லை என்ற கோபம். அதனால் தேவிகா கூட முன்பு மாதிரி பழகுவது இல்லை. ஒரு ஒதுக்கம் காண்பித்தார். மேலும் இவளால் தான் என் புருஷன் என்னை தள்ளி வைத்து விட்டார் என்ற ஆத்திரமும் வந்தது. தேவிகா இதில் எந்த தவறும் செய்யலை. அது வைஷ்ணவிக்கே தெரியும். ஆனாலும் ஒரு கோபம். தேவிகாவிற்கும் வைஷ்ணவியின் விலகல் புரிந்தது. ஏன் என்ற காரணம்தான் புரியலை. இப்படியே நாட்கள் நகர அன்று புது வருட பிறப்பதால் யோகமித்திரன் தன் வீட்டில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தொழில் வட்டாரங்களுக்கும் பார்ட்டி கொடுத்தார். என்னதான் மனைவி சொன்னாலும் யோகமித்திரன் தேவிகாவை அந்த வீட்டு பெண்ணாக நினைத்துத்தான் இப்பவும் எல்லாம் அவளுக்கு செய்தார். இதில் அந்த நண்பரின் மனைவி இப்போதும் வைஷ்ணவி கிட்ட, நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் உன் புருஷன் அந்த தேவிகாவைத்தான் கொண்டாடுறாரு பாத்தியா? என்னமோ உன் தலையெழுத்து. நீ தான் இந்த சொத்துக்களோட ஒரே வாரிசு. நீ தான் இந்த வீட்டின் மகாராணி. ஆனால் உன் புருஷன் அவளைத்தான் இப்போவும் கொண்டாடுறாரு என்று சொல்ல, நான் என்ன பண்ணுறது? நானும் அவர்கிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். அந்த பெண்ணிற்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க என்று. அவர் கேட்கலை. என்ன பண்ணுறது? விடு, என் தலையெழுத்து போல நடக்கட்டும் என்று சொல்லி வைஷ்ணவி கலங்கிய தன் கண்களை துடைத்து கொண்டு வெளியே செல்ல, கதவை திறந்து கொண்டு வா தேவிகா என்று அந்த பெண் சொல்ல, அதுவரை அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டு விதிர்விதிர்த்து போய் நின்ற தேவிகா மெல்ல வெளியே வந்தாள். என்ன தேவிகா, கேட்டியா? பாவம் வைஷ்ணவி, உன்னால தான் அவ கஷ்டப்படுறா. என்னமோ போ. நானா இருந்தா இனி ஒரு நிமிடம் கூட இந்த ஊரில் இருக்க மாட்டேன். எனக்கெல்லாம் மான மரியாதை இருக்கு. நீங்களும் வேணாம், உங்கள் பணமும் வேணாம். எங்கேயாவது போய் உழைச்சிக்கிறேன், கஞ்சியாவது குடிப்பேன் என்று கிளம்பி விடுவேன். பாவம், நீ இப்போ தானே புதுசாக இந்த பணத்தை எல்லாம் பார்க்குற, சௌகரியங்களை எல்லாம் அனுபவிக்கிற. உன் புருஷன் உயிரோடு இருந்திருந்தா கூட நீ இப்படி வசதியாக வாழ முடியாது. நீ எங்கே போக போகிற? வைஷ்ணவியைத்தான் இந்த வீட்டை விட்டே விரட்டி விட போகிறாய். இதைத்தான் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின மாதிரி தான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள்.
தேவிகாவிற்கு அவமானமாக இருந்தது. வைஷ்ணவியின் விலகலுக்கு இதுதான் காரணமா? எனக்கு இந்த பணம் சொத்து எல்லாம் வேண்டாம், நான் ஏதோ ஒரு வேலை பார்த்து என்னையும் என் பிள்ளையையும் பார்த்துக்குவேன் என்று பலமுறை யோகமித்திரனிடம் சொல்லி இருக்கிறாள். அவர் கேட்டால்தானே? என் நண்பனின் மனைவி, உன்னை என் உடன் பிறந்தவளாத்தான் நினைக்கிறேன். கணவனை இழந்துட்டு மகளோடு இருக்கிற தங்கச்சியை எந்த அண்ணனும் கைவிடுவானா சொல்லு? கஞ்சிக்கு இல்லாதவன் கூட தன் கஞ்சியில ஒரு கை கொடுத்து ஆதரிக்கத்தான் செய்வான். என்னிடம் என்ன இல்லை? எல்லாம் இருக்கு. அத்தனையிலும் உனக்கும் உன் மகளுக்கும் உரிமை இருக்கு. என் சம்பாத்தியத்தில் என் பிள்ளைகளுக்கு என்ன உரிமை பங்கு இருக்கோ அதே அளவு என் நண்பனின் மகளுக்கும் உண்டு. பிறகு ஏன் நீ வெளியே போகணும், வேலைக்கு போய் கஷ்டப்படணும் என்று அடக்கிவிட்டார். அவளை என் வீட்டோடு வந்து இரு என்றுதான் கூப்பிட்டார். மறுத்துவிட்டாள். சரி, வேற புது வீடு வாங்கி தாரேன், அங்கே இருங்க என்றார். அதையும் மறுத்துவிட்டாள். அதன் பிறகுதான் வேறு வழியின்றி அவள் குடியிருந்த சின்ன வீட்டை 3 வருடத்திற்கு லீஸுக்கு எடுத்து கொடுத்தார். மாத செலவிற்கு பணம் கொடுக்க கால்வாசி பணம் போதும் என்று வாங்கி கொண்டாள். இப்ப அதுவும் தவறு என்று இவர்களின் பேச்சில் தெரிந்தது. அவமானமாக இருந்தது. அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. அடக்கி கொண்டாள். அடுத்த நாள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தனியா தன் மகளை மட்டும் அழைத்து கொண்டு அந்த வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு யாரிடமும் எங்கே போகிறேன் என்று சொல்லாமல் மகளுடன் சொந்த ஊருக்கு வந்துவிட்டாள். யோகமித்திரன் முன்பு போல் நேரம் கிடைக்கும்போது மனைவியை அழைத்து கொண்டு போய் தேவிகாவையும் குழந்தையையும் பார்த்துவிட்டு வருவது கிடையாது.